ஷேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் அவதாரம் போடுத, அவதாரம் போட்டு வெளியில் தப்பிச்சு போகிறான். அவதாரம் என்ன? 100 கோடி 200 கோடி. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தாலுகாவில் ஒன்று நடந்த கணக்கு உச்ச நீதிமன்றம் மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு. குளத்தில் மண், மலையை உடைச்ச கணக்கு, சரியா? உள்ளே என்னென்ன நடந்தது கணக்கு, அந்த கணக்கில் அவதாரம் போடுத. அப்போ அவன் தண்டனை வாங்கலை. 4 செயலறைக்குள்ளே கிடந்து உருண்டு பிறண்டு தின்னானா வெளியில் தப்பு செய்ய மாட்டான். அங்கே அவனை காணொலியில் விடணும். இங்கே பாருடா, அங்கே பேண்டு மோண்டு தின்னு உழப்பிட்டு கிடக்கான். அதை மாதிரி உள்ளே தூக்கி போட்டால் இதான் நடக்கும்னு விட்டுருந்தா இன்றைக்கி வெளியில் தப்பு செய்வானா? குழல் ஊதி கொட்டு மேலே அடிப்பானா? இன்னும் கடவுளுடைய பூமின்னு மானிட பிறவிக்கு இன்னும் தெரியலை. அதர் ஸ்டேட்லாம் தெரியாது. ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி வரைக்கும் தெரியாது. இவனுங்களுக்கு தெரியும். அரசியல்வாதி அரக்கங்களுக்கு தெரியும். ஆணுக்கு பெண்ணுக்கும் அரக்கனுக்கு தெரியும். அரக்க மாதிரி அழிக்க உட்காந்துருக்கானா அவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 100க்கு 100 தெரியும். ஐயா சொத்து, ஐயா பூமி, ஐயா ஆலயம், சிவன் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கார் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கார பயலுக்கு அதுதானே ஓடியாரான். மூளை திருச்சி ஓட்டி ஆட்டி உள்ளே வரானா இல்லையா? தெரியுமா இல்லையாப்பா? கோட்டார் ஆணும் பெண்ணுக்கும் எதுக்கு நீதிபதியை பூரா இந்த செம்மத்தில் டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் உட்கார வச்சுருக்காரு. அவர் தான் நியமித்தது கணக்கு. நீங்கள் வேணால் உள்ள மதமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம். அடைக்கிறது ஒரே உயிர். இந்த இடத்துல நீ உட்காரு, நீ இந்த இடத்துல உட்காரு, நீ இந்த இடத்துல உட்காரு. என் கேஸ் கட்ட நான் நீதிமான் கணக்கு கொடுத்துருக்கேன். பூமியில் இறங்கி என் குடும்பத்தாரோடு நான் உட்காந்து உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த கேஸ் கட்ட பார், தெற்கு பாளையம், ராஜபாளையம், சிலுவத்தூர் பார் அப்படிங்கிற கணக்கு கொடுத்துருக்காரு. இதாயா இதுதான்ப்பா உண்மையான கணக்கு. கணக்கு பிடிக்காரு. அப்போ எல்லாத்துலேயுமே கையில் பூரா தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆடணும்னு நினைக்கக்கூடாது. அவர் நியமிச்சதான் கணக்கு வாங்கணும். ஏன்னா அடிச்சிட்டான், கணக்கு வாங்கணும். இதுதான் உண்மையான கணக்கு. கணக்கு வாங்கணும். அதுக்கு தான் நியமித்து உட்கார வச்சு வராரு கடவுள். இந்த செம்மத்தில் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டிய. போன செம்மத்தில் பிடிக்க முடியலை, எல்லாமே அழிச்சிட்டான். இந்த செம்மத்தில் கிளியர் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டார். போன செம்மம் அழிச்சிட்டான்ப்பா. பூரா நீதிங்கிறத பூரா அழிச்சிட்டான். இந்த செம்மத்தில் நீதியை பிடிச்சி உட்காந்து எல்லா நீதிபதியை பூரா உட்கார வச்சு கணக்கு எடுத்து வாராரு. அவரால் தான் முடியும். கணக்கு எடுக்காரு. இப்போ கடலுக்குள்ளே கப்பல் போகுது, 2 பக்கம் கத்தி வச்சுருப்பான். பூரா உள்ள திமிங்கலம் அதாட்டு சுதந்திரமாக இருக்கிறத அப்படியே வெட்டி விட்டு போயிடும். அது எப்படி துடிச்சு சாவுது? இவனுடைய காகித பேப்பரால் கப்பல் அமைச்சு கப்பல்களை விட்டு பூரா உள்ள திமிங்கலத்தை பூரா கொண்டுட்டு போகிறான். ஏகப்பட்ட கப்பல். இப்போ இந்த கப்பலை 2 பக்கம் கத்தியை பூரா படைகள் உடச்சி விடும். படைகள் உடச்சி விட்டோன்னே திமிங்கலமே தூக்கி எறியும் கப்பல் பூரா. எல்லாம் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்லாம் முடிக்க மாட்டான். முடிச்சிருவார். அப்போ தடவுடா பூமியில் மொட்டா பேரா முக்கால் சத்தியம்.